நானிலத்து மக்களுக்கு நல்ல வழி காட்டிடவே வானத்திலே இருந்து வந்த மறையே, அந்த ஞான மலை பெய்தவன் நம் இறையே. வானத்திலே இருந்து வந்த மறையே, அந்த ஞான மலை பெய்தவன் நம் இறையே. அந்த ஞான மலை பெய்தவன் நம் இறையே. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் அல்ல அல்லாவின் துணையை கொண்டும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தோடும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ். பயன் தரக்கூடிய நிகழ்ச்சியாக நமக்கு அரிய பல தகவல்களை அளிக்க வருகிறார் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் KM இல்யாஸ் ரியாஜி அவர்கள். கேட்பவைகளை கொண்டு அமல் செய்யக்கூடிய நல்ல சாலியான வாழ்க்கையினை உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ் தர வேண்டும் என்ற துவாவோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, RSD நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர்ஆன் தஃப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா த்வாஹா என்கின்ற 20வது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம். இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் 54 வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்திருக்கின்றோம். நாம் பார்த்து கொண்டு வருகின்ற வசன தொகுதிகள் இறைத்தூதர் மூசா நபி அவர்களும் அவர்களுடைய அண்ணன் ஹாரூன் நபி அவர்களும் ஃபிரௌனிடம் சென்று பேசி ஏகத்துவத்தை எடுத்துரைத்து அவனை நேர்வழிக்கு கொண்டு வருவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் பற்றிய வசனங்களை நாம் பார்த்தோம். கடைசியாக நாம் பார்த்த 54வது வசனம், குலு வரஅவ் அன்ஆமக்கும் இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிஉலின் நுஹா. இறைத்தூதர் மூசா நபி சொன்னார்கள், என் இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால், ஃபிரௌனே, நீ எப்படிப்பட்டவன் என் இறைவன் என்று கேட்கிறாய்? அவன்தான் உங்களுக்கு வானங்களையும் பூமியையும் படைத்து பூமியிலே செல்லுகின்ற பாதைகளை தந்து அதிலே பல ஜோடிகள் தாவரங்களை இறைவன் அமைத்தான். அந்த தாவரங்களை நீங்கள் மேய்து கொள்ளுங்கள், உங்களுடைய கால்நடைகளுக்கும் நீங்கள் தின்ன கொடுங்கள், மேய விடுங்கள், இதிலே அறிவுடையோருக்கு சான்றுகள் உள்ளன என்று மூசா நபி அவர்கள் கூறியிருந்தார்கள். பின்னர் அவர்கள் அந்த தரையை பற்றி, இந்த பூமியை பற்றி சொல்லுகின்ற போது முதலாவது இந்த பூமியின் மூலம் கிடைக்கக்கூடிய உலக பலன்களை சொல்கின்றார்கள். அவன்தான் பூமியை உங்களுக்காக அமைத்தான், அதிலே வெளியூர்களுக்கு கடந்து செல்வதற்கு பொருட்களை தேடிக்கொள்ள, வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள, நாகரிகங்களை வளர்த்து கொள்ள, வியாபாரங்களை நீங்கள் செய்து கொள்ள ஏதுவாக சாலைகளை உங்களுக்கு அவன்தான் அமைத்தான். வானத்திலிருந்து மழை நீரை பொழிய வைத்து, இந்த பூமிக்காகவே பொழிய வைத்து, இந்த பூமியில இருந்து தாவரங்களை உற்பத்தி செய்தான், அதிலே நீங்களும் சாப்பிடுங்கள், மேய விடுங்கள் என்று சொல்லிவிட்டு, இவைகளெல்லாம் உலக பலன்கள், தரையின் மூலமாக கிடைக்கக்கூடிய உலக பலன்கள். பிறகு இந்த உலக பலன்களிலேயே நீங்கள் மூழ்கி இருந்து விடாதீர்கள். இந்த தரை, இந்த பூமி உங்களுக்கு வேறொரு செய்தியை சொல்கிறது. என்னவென்றால், இந்த பூமியிலிருந்து தான் நீங்கள் படைக்கப்பட்டீர்கள், இந்த பூமிக்குள்ளே நீங்கள் மீண்டும் அனுப்பப்படுவீர்கள், இந்த பூமியிலிருந்து தான் மீண்டும் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள், அந்த பூமிக்கு மேல்தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை இறைத்தூதர் மூசா நபி அவர்கள் ஃபிரௌனுக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள். இதுபோல, இப்படி அவர்கள் சொல்வதற்கு காரணம், இதுபோல உலக வாழ்வென்பது வெறும் வாழ்க்கைக்காக மட்டுமல்ல, இதற்கு பிறகு வரக்கூடிய ஒரு நிரந்தர உலகம் உண்டு. அந்த நிரந்தர உலகத்தில் நீங்கள் வாழப்போகிறீர்கள். அந்த வாழ்க்கைக்கு இந்த உலகத்தில் வாழுகின்ற போதே நன்மைகளை சேகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இந்த பூமி. அதை இந்த பூமி, இந்த தரை உணர்த்தி காட்டிக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் கூறுகிறான் பாருங்கள், வசனம் 55. இறை தூதர் மூசா நபி சொன்னார்களாம், மின்ஹா ஹலக்னாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்தம் உஹ்ரா என்று அல்லாஹ் கூறுவதாக சொல்கிறார்கள். இந்த பூமியிலிருந்துதான்
நாம் உங்களை படைத்தோம், இங்கிருந்து தான் உங்களை படைத்தோம். ஒஃபீஹா நுஈதுக்கும், இதன் உள்ளேதான் நீங்கள் செலுத்தப்படுவீர்கள், நாம் உங்களை செலுத்துவோம். ஒ மின்ஹா நுகுருஜுக்கும் தாரத்தம் உஹ்ரா, வேறொரு தடவை, இன்னொரு தடவை இந்த பூமியிலிருந்தே நீங்கள் வெளிக்கொண்டு வரப்படுவீர்கள். முதல் தடவை இந்த பூமியிலிருந்து தான் நீங்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டீர்கள். ஆதி மனிதர் ஆதம் நபி அவர்கள் படைக்கப்பட்டது மண்ணால். எனவே மனிதனுடைய மூலப்பொருள் மண், தரை. எனவே அந்த மண்ணுக்குள்ளேயே நீங்கள் இறந்த பிறகு புதைக்கப்படுகிறீர்கள். பிறகு அந்த மண்ணிலிருந்தே நீங்கள் எழுப்பவும் படுவீர்கள். இதை நீங்கள் மறந்து விடாதீர்கள், எண்ணி பார்த்து கொண்டே இருங்கள் என்று எல்லாம் வல்ல இறைவன் சொன்னதாக இறைத்தூதர் மூசா நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். இங்கே நமக்கு உணர்த்தி காட்டப்படுவது இதுதான். பூமி என்பது வெறும் அனுபவிக்க மட்டுமல்ல, வயிற்றை நிரப்பிக்கொள்ள மட்டுமல்ல, செல்வங்களை சேகரித்துக் கொள்ள மட்டுமல்ல, இதனுடைய விவசாய விளைச்சல்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு மட்டுமல்ல. இது ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறது, மீண்டும் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று மூசா நபி அவர்கள் உணர்த்துகின்றார்கள். பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், வலகது அரைநாஹு ஆயாத்தினா குல்லஹா ஃபகذப வஅபா. இப்படியெல்லாம் பல சான்றுகளை, நம்முடைய சான்றுகளை அவனுக்கு அடுக்கடுக்காக எடுத்து காட்டிக் கொண்டே இருந்தோம். தரை என்பது என்ன, செல்வம் என்பது என்ன, வானம் என்பது என்ன, பூமி என்பது என்ன, இந்த அதிகாரம் என்பது என்ன, ஓடுகின்ற நைல் நதி என்பது என்ன, இப்படியெல்லாம் எல்லா சான்றுகளையும் இறைத்தூதர் மூசா நபியின் வழியாக அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான். அவற்றுள் ஒன்று, அவர்கள் அக்குள் பகுதியிலே கையை விட்டு வெளியிலே எடுத்தால் வெளிச்சம் வரும். இதையெல்லாம் மூசா நபி அவர்கள் அவனுக்கு தெள்ளத் தெளிவாக காட்டியதற்கு பிறகும் கூட ஃபகذப வஅபா, இந்த சான்றுகள் எல்லாம் இறைவனின் சான்றுகள் அல்ல என்று அவன் பொய் சொன்னான். இது இறைவனுடையவை அல்ல என்று கூறி அவன் மறுத்தும் விட்டான் இவற்றை ஏற்பதற்கு என்பதை வசனம் 56 சொல்கின்றான். எப்படி மறுத்தான், எப்படி அவை பொய் என்று ஃபிரௌன் சொன்னான் என்பதற்கு அடுத்த வசனத்தில் 57, 58 ஆகிய வசனங்களில் இறைவன் அவற்றை விரிவாக எடுத்துரைக்கிறான். மறுத்தான், இதெல்லாம் ஒத்துக்கிட முடியாதுன்னு சொல்லிட்டான்னா, எப்படி கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிட்டானா? அதுக்கு ஒரு லாஜிக் சொல்லணும்ல, அதுக்கு ஒரு தர்க்க நியாயம் அவன் சொல்ல வேண்டும் அல்லவா? அவன் எடுத்து வைத்த தர்க்க நியாயத்தை பாருங்கள். வசனம் 57, 58. கால ஃபிரௌன் கேட்டானாம், அஜித்தனா லிதுக்ரிஜனா மின் அர்தினா பிசிஹ்ரிக யா மூசா. மூசா, உம்முடைய சூனியம் கொண்டு, உம்முடைய சூனியத்தின் வலிமையால் நம்மை நம்முடைய நாட்டிலிருந்து வெளியேற்றத்தான் நீர் இங்கே வந்தீரோ? நம்முடைய நாடு என்பது எப்படிப்பட்ட நாடு என்று நினைத்துக் கொண்டீர்? எவ்வளவு வளமான நாடு என்று நினைத்தீர்? நமக்கு தெரியுமா, நைல் நதி ஓடுகிறது, இங்கே பெண்ணும் பெரும் சான்றுகள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட அரசதிகாரங்களை விட்டு என்னை கீழே இறக்கி என் அதிகாரத்தை பறித்து எனக்கு அடிபடிந்து கிடக்கக்கூடிய மக்களை என்னிடமிருந்து பிரித்து என் செல்வாக்கை குறைத்து விடுவதுதான் உம்முடைய திட்டமா என்பதுதான் அந்த கேள்வியினுடைய பொருள். நேரடியாக அவன் கேட்டான், அஜித்தனா லிதுக்ரிஜனா மின் அர்தினா, நம்முடைய நாட்டிலிருந்து நம்மை வெளியேற்றத்தான் நம்மிடம் வந்தீரோ? அதுவும் உம்முடைய சூனியத்தால். இறைவனுடைய சான்று என்பதை மறுத்தான் என்றால் எப்படி மறுத்தான்? சூனியம் என்று மறுத்தான். இது சூனியம், இறைவன் உமக்கு வகையெல்லாம் ஒன்றும் தரவில்லை, நான் தானே இறைவன், பிறகு எப்படி இன்னொரு இறைவன் உனக்கு சான்றுகளை தந்திருக்க முடியும் என்று ஃபிரௌன் மறுத்தான். இது சூனியம்னு சொன்னான். கையை அக்குள்ள விட்டு வெளியே எடுத்தா வெளிச்சம் வந்ததல்லவா, அதை சூனியம் என்று அவன் சொன்னான், இறைவனுடைய சான்று அல்ல என்று. அதற்கடுத்து ஃபலனஅத்தி என்னக பிசிஹ்ரின் மிஸ்லி, சூனியத்தால் எம்முடைய பதவியிலிருந்து இறக்கிவிட பார்க்கின்றீர்கள். பாருங்கள், நானும் உம்முடைய சூனியத்தை போல் இன்னொரு சூனியத்தை உம்மிடம் கொண்டு வருகிறோம், பார்க்கிறீரா? உம்முடைய சூனியம் பெரிதா, எம்முடைய சூனியம் பெரிதா? உன்னுடைய ஆற்றல் வலியதா, என் ஆற்றல் வலியதா என்று பார்த்து விடுவோமா? ஃபலனஅத்தி என்னக பிசிஹ்ரின் மிஸ்லி, இது போன்ற வேறொரு சூனியத்தை நாம் உம்மிடத்தில் காட்டுகிறோம், கொண்டு வருகிறோம். எனவே நம் இருவருடைய சூனியத்தில் எது பெரியது என்று மக்கள் முடிவு செய்யட்டும். ஒரு நாள் புரியும், ஒரு நாளை நீங்கள் சொல்லும், அந்த நாளில் நீங்களும் வாருங்கள், நம்முடைய சூனியக்காரர்கள் வரட்டும், எது வெல்கிறது என்று பார்த்து விடலாம் என்று அவன் மொத்த சப்ஜெக்டையும்,
அப்படியே திசை மாற்றுகிறான். இறைவனுடைய சான்று என்பதை மறுப்பது மாத்திரமல்ல, அதற்கு வேறொரு வண்ணம் பூசுகிறான். சூனியம் என்கிற வண்ணத்தை பூசினான். பாருங்கள், ஃபஜஅல் பைனனா வ பைனக மௌஇதன் லா நுக்லிஃபு, உமக்கும் எமக்கும் இடையில் ஒரு இடத்தை, ஒரு தேதியை குறியும். மௌஇத் என்று சொன்னால் வாக்களிக்கப்பட்ட ஒரு இடம். லா நுக்லிஃபு, அதற்கு நாம் இருவருமே தவறாமல் வந்துவிட வேண்டும். இருவரில் யாரும் வராமல் இருக்கக்கூடாது. 2 பேரும் வரணும், 2 பேருடைய அணியும் வரணும். நஹனு வலா அந்த், நீரும் வர மறுக்கக்கூடாது, நானும் வர மறுக்க மாட்டேன். சுவா, இருவருக்கும் அங்கே சமமான இடம். நீங்கள் 2 பேருக்கும் பொதுவான இடத்தை சொல்லுங்க. என் மாளிகைக்கு நீங்க வரணும்னு அவசியம் இல்லை, உங்க இடத்துக்கு நான் வரணும்னு அவசியம் இல்லை. பொதுவான இடத்துக்கு வாருங்கள், ஒரு நீதியான இடத்தை நீங்கள் குறிப்பிடுங்கள், அந்த இடத்தில் நாம் சந்தித்துக் கொள்ளலாம் என்று ஃபிரௌன் இறை தூதர் மூசா நபி அவர்களிடம் கூறியதாக இந்த வசனம் 57, 58 ஆகிய வசனங்கள் சொல்லி காட்டுகின்றன. அதற்கு இறை தூதர் மூசா நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? இதற்கு ஒத்துக்கொண்டார்களா என்றால் ஒத்துக்கொண்டார்கள். ஃபிரௌனோடு பலப்பரீட்சை, பலப்பரீட்சை என்று சொன்னால் இராணுவ மோதல் அல்ல, சான்றுகளை எடுத்துரைப்பது. நான் காட்டுகின்ற இந்த சான்றுகள் எல்லாம் சூனியம் என்று நீ சொல்கிறாய், பார்த்து விடலாம், எது ஜெயிக்கிறது என்று பார்த்து விடலாம் என்று சொல்லிவிட்டு வசனம் 59, 60, 61 ஆகியவற்றை பாருங்கள். கால மௌஇதுக்கும் யௌமுஸ்ஸீனா வ அன் யுஹ்ஷர அன்-நாஸு துஹா. யௌமுஸ்ஸீனா என்ற ஒரு நாள் உண்டு, எகிப்து நாட்டில் மக்கள் கடைபிடிப்பர். அது என்ன யௌமுஸ்ஸீனா என்றால், நைல் நதி நமக்கெல்லாம் தெரியும், உலக புகழ் பெற்ற நதி, உலகத்தில் மிக நீளமான நதிகளில் ஒன்று. எத்தியோப்பா நாட்டில் புறப்பட்டு எகிப்து நாட்டில் அது வளத்தை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நதி, வற்றாத ஜீவ நதி. அதுதான் எகிப்து நாகரிகத்தினுடைய தொட்டில் என்று அடையாளப்படுத்தப்படுவதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய ஒரு நதி. அந்த நதி வெள்ளம் பெருக்கெடுத்து வரக்கூடிய வேளையில் அதை தடுத்து வைத்திருப்பார்கள், அணை கட்டு வைத்திருப்பார்கள். அந்த அணைகளை திறக்கக்கூடிய ஒரு நாள், பாசனத்துக்காக, விவசாய நிலங்களுக்காக அணைகளை திறந்து விடுவதற்கென்று ஒரு நாள் வைத்திருப்பார்கள். அந்த நாளைத்தான் யௌமுஸ்ஸீனா என்று குறிப்பிடுவார்கள். பொதுவாக விவசாயிகளிடம் பணப்புழக்கம் இருந்தால்தான் அந்த நாட்டில் செல்வ வளம் பெருகும். எனவே அந்த நீர் மதகுகள் வழியாக பாசனங்களுக்கு திறந்து விடப்படுவதற்கு என்று ஒரு நாள் வைத்திருந்தார்கள். அந்த நாளில் எகிப்து நாட்டு மக்கள் ஆடை அலங்காரங்களை அணிந்து கொண்டு, அணிமணிகளை அணிந்து கொண்டு ரொம்ப ஒரு பெருநாள் போல அதை கடைபிடித்து வந்தார்கள். அதான் யௌமுஸ்ஸீனா. யௌமுஸ்ஸீனா என்றால் அலங்காரத்தின் நாள், மகிழ்ச்சியின் நாள், உற்சாகத்தின் நாள். அந்த தண்ணி திறந்து மதகுகள் வழியாக விவசாயத்துக்கு வந்ததுனால தான் விவசாயம் செழிக்கிறது, வறுமை நீங்குகிறது, வளமான வாழ்க்கைக்கு மக்கள் வருகின்றார்கள். எனவே திறந்து விடப்படுகின்ற, விவசாயத்துக்காக நீர் திறக்கப்படுகின்ற அந்த நாளை மக்கள் ஒரு பெருநாளாக கடைபிடிப்பார்கள், பெருநாளாக கொண்டாடுவார்கள். அதுதான் யௌமுஸ்ஸீனா. எதற்கு இந்த நாளை இறை தூதர் மூசா நபி அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்றால், அந்த நாளில் யாரும் ஊருக்குள் இருக்க மாட்டார்கள், எல்லாரும் ஒரு திறந்த வெளிக்கு வந்துடுவாங்க. அது ஒரு பெருநாள் மாதிரி கொண்டாடுவாங்க, சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பாங்க. அந்த நாளில் இந்த போட்டியை யார் சூனியக்காரர், மூசா நபி சூனியக்காரரா அல்லது இறை தூதரா என்பதை நிரூபிப்பதற்கு அந்த நாளை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். நான் எல்லா மக்களுக்கும் அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கணும்ல. மறைக்குது, ஒரு தெருக்குள்ள வச்சா, ஒரு சந்துக்குள்ள வச்சா அது நல்லா இருக்காது. ஆகையினால் அந்த ஒரு திறந்த வெளியில் அதை வைப்பதென்று முடிவெடுத்துக் கொண்டார்கள். அதுவும் எப்படிப்பட்ட நேரமாக இருக்க வேண்டும் என்றால், முற்பகல் வேளையில், அதிகாலை அல்ல, துஹா நேரம், சூரியன் உச்சிக்கு வர்றதுக்கு முந்தின நேரம், பளிச்சென்று காலை 10 மணி 11 மணி என்று நம்ம புரிவதற்காக வைத்துக் கொள்ளலாம். அதை அந்த துஹா நேரத்தில் மக்கள் எல்லாம் அணி திரட்டப்பட வேண்டும், ஒன்று திரட்டப்பட வேண்டும், எல்லாரும் மொத்தமாக கூடியிருக்கணும், யாரும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது என்று இறை தூதர் மூசா நபி அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் இந்த போட்டிக்கு.
மொழி. தலைமுறை 4 தலைமுறை டி நகர் LKS. கலையெழில் நகைகள் தரும் கடை டி நகர் LKS. எழிலென மின்னும் வைர நகை டி நகர் LKS. எத்தனை டிசைன்களில் உங்கள் LKS. தலைமுறைகள் போற்றும் பந்தம், தரம், நம்பிக்கை. டி நகர் LKS கோல்ட் ஹவுஸ், சென்னை. டி நகர் LKS கோல்ட் ஹவுஸ். ಕನಾ ಜೆರಾಕ್ಸ್ ನಾವೇ MS ಕಲರ್ ಜೆರಾಕ್ಸ್, ID ಕಾರ್ಡ್, ವಿಸಿಟಿಂಗ್ ಕಾರ್ಡ್, CD ಸ್ಟಿಕರ್ಸ್, சிந்தட்டிக் ஸ்டிக்கர்ஸ், பேப்பர் ஸ்டிக்கர்ஸ், பிட் நோட்டீஸ், டிசைனிங், பிரிண்டிங், திருமண அழைப்பு இவை அனைத்தும் ஒரே இடத்தில் MS கலர் ஜெராக்ஸ். செல் நம்பர் 9500000273 94400746. சென்னையில் மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட ஒரே மீன் அங்காடி JMH ரயீசல் ஹாரூன் மீன் அங்காடி. அனைத்து வகையான மீன் வகைகளையும் ஒரே இடத்தில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்கிட இன்றே வருகை தாருங்கள். JMH ரயீசல் ஹாரூன் மீன் அங்காடி. மிகப்பெரிய பரப்பளவிலான பார்க்கிங் வசதி கொண்ட மீன் அங்காடி JMH ரயீசல் ஹாரூன் மீன் அங்காடி, காவாங்கரை, சென்னை 66. உங்கள் இல்லத்து சுப நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாக நடத்திட ஆர்ச்சிட் ரிசார்ட்ஸ், உத்தண்டி ECR, சென்னை. தொடர்புக்கு 9840033194. சரி என்று ஃபிரௌனும் ஒத்துக்கொண்டு அந்த இடத்தை அவன் காலி செய்துவிட்டு புறப்படுகின்றான். ஃபதவல்லா ஃபிரௌன் ஃபஜமஅ கைதஹு ثم அத்தா. அந்த இடத்தை விட்டு ஃபிரௌன் சென்றான். பின்னர் ஃபஜமஅ கைதா, தன்னுடைய சதிகளையும் சூழ்ச்சிகளையும் அவன் திரட்டினான். அந்த சூனியக்காரரை கூட்டிட்டு வா, இந்த சூனியக்காரரை கூட்டிட்டு வா, சம்பளம் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு, மிக பிரமாண்டமான செல்வங்களை எல்லாம் உங்களுக்கு நான் தருவேன் என்று ஃபிரௌன் வாக்களிக்கிறான். ஏன்? அரசினுடைய செல்வ களஞ்சியத்தில் இருந்து அந்த சூனியக்காரர்களுக்கு அள்ளித்தர வேண்டும் என்று ஃபிரௌன் முடிவெடுத்ததற்கு காரணம் என்ன என்றால், ஒருவேளை மூசா வென்றால் ஆட்சி அதிகாரம் மொத்தமும் பறிபோய் விடும் அல்லவா. எனவே மூசா தோற்க வேண்டும், நம்முடைய சூனியக்காரர்கள் வெல்ல வேண்டும், அதற்கு மொத்த அரசின் செல்வத்தை கொடுத்தாலும் குற்றமில்லை, பிறகு நாம் அந்த செல்வத்தை ஈட்டிக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு எண்ணம் ஃபிரௌனுக்கு இருந்திருக்கிறது. ஆகையினால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கூடுதலான கூலியை உங்களுக்கு நான் தருகின்றேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று கூறி சூனியக்காரர்களை எல்லாம் ஒன்று திரட்டி இருந்தான். ஃபஜமஅ கைதஹு ثم அத்தா. பின்னர் அவன் வந்தான். அந்த நாளைக்கு, அந்த நாளும் வந்தது. அந்த நாளைக்கு ஃபிரௌனும் வந்தான். ثم அத்தா. அப்போது மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கால லஹும் மூசா, இறை தூதர் மூசா நபி அவர்கள் அந்த மக்களுக்கு சொன்னார்களாம், வைலக்கும் லா தஃப்தரு அலல்லாஹி கதிபா ஃபயுஸ்ஹிதக்கும் பிஅதாப் வகத் காப மன் இஃப்தரா. வைலக்கும், உங்களுக்கு கேடுதான் உண்டாக வேண்டும், உங்களுக்கு அழிவு உண்டாகட்டும். லா தஃப்தரு அலல்லாஹி கதிபா, அல்லாஹின் மீது ஏன் நீங்கள் பொய் சொல்கிறீர்கள்? அல்லாஹ் எனக்கு ஒரு தெளிவான சான்றை தந்திருக்கின்றான். உலகத்தில் யாரும் இதுவரைக்கும் இந்த மாதிரியான சான்றுகளை காட்டினதில்லை. அப்படிப்பட்ட அந்த சான்றை நான் உங்களுக்கு காட்டிய பிறகு இதை சூனியம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? இப்படி அல்லாஹ்வின் சான்றுகளை நீங்கள் கொச்சைப்படுத்தினால் ஃபயுஸ்ஹிதக்கும் பிஅதாப், உங்களை அவன் பூண்டோடு அழித்து விடுவான், வேரோடு சாய்த்து விடுவான். வகத் காப மன் இஃப்தரா, இறைவன் மீது பழி சுமத்தியவன் தொலைந்தான், அழிந்தான் என்று இறை தூதர் மூசா நபி அவர்கள் அந்த மக்கள் திரண்டிருக்கக்கூடிய வேளையில் ஃபிரௌனுடைய அணியினரை பார்த்து, அந்த சூனியக்காரர்களை பார்த்து முதலாவது ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றார்கள். நீங்கள் யாருக்கு போட்டியாக வந்திருக்கிறீர்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய சான்றுகளுக்கு போட்டியாக வந்திருக்கிறீர்கள். எதை சூனியம் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டு நீங்கள் இங்கே இழுத்து வரப்பட்டிருக்கிறீர்கள் அல்லது கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள் என்று தெரியுமா? இறைவனுடைய சான்றுகளை சூனியம் என்று நீங்கள் நம்ப வைக்கப்பட்டிருக்கிறீர்கள், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று இறை தூதர் மூசா நபி அவர்கள் அந்த மக்களுக்கு முதலாவது ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றார்கள். எப்படி இருந்தாலும் எச்சரிக்கை விடுப்பது ஒரு இறை தூதருடைய கடமை அல்லவா, அதை சொல்ல வேண்டியது கடமை அல்லவா. இன்ஹுவ இல்லா நதீருல்லக்கும் பைன யதை அதாபின் ஷதீத், உங்களுக்கு
பின்னர் வரப்போகின்ற துன்புறுத்தக்கூடிய தண்டனையை அவர் எச்சரிப்பவரே அன்று வேறில்லை என்றல்லவா இறை தூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே முதலாவது ஒரு எச்சரிக்கை விடுத்தார்கள். சூனியக்காரர்கள் ஒன்று திரண்டார்கள் என்று சொல்லுகின்ற இந்த வசனத்திற்கு விளக்கமளிக்கக்கூடிய திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள், மொத்தம் எத்தனை சூனியக்காரர்கள் வந்தார்கள்? பேரறிஞர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி தோழர்களில் திருக்குர்ஆனுக்கு விரிவுரை சொல்வதில் சஹாபாக்களின் முதன்மையானவர் அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், கானு 72 சாஹிரா, 72 பேர் இருந்தார்கள். ஒவ்வொரு சூனியக்காரர்களும் கையிலே கைத்தடி ஒன்றும் கயிறும் வைத்திருந்தார்கள். கயிறும் வச்சிருந்தாங்க, கைத்தடியும் வைத்திருந்தார்கள். வேறு சிலர் 400 பேர் என்றும், வேறு சிலர் 12,000 பேர் என்றும், வேறு சிலர் 14,000 பேர் என்றும், வேறு சிலர் 80,000 பேர் வந்திருந்தார்கள் என்றும் இப்படியெல்லாம் பல்வேறு அறிவிப்புகள் இருக்கின்றன. எத்தனை சூனியக்காரர்கள் வந்தார்கள் என்பதை அல்லாஹ்வே நன்கறிந்தவன் ஆவான். நம்ம அந்த எண்ணிக்கையை நாம் துல்லியமாக வரையறுத்து சொல்ல இயலாது. சிலர் 300 பேர் என்றும் குறிப்பிடுகின்றார்கள். மொத்தத்தில் சூனியக்காரர்கள் எல்லாம் வந்தார்கள். வந்தவுடன் இறை தூதர் மூசா நபி அவர்கள் இப்படி சொன்னார்கள் அல்லவா, இறைவனுடைய சான்றுகளை நீங்கள் மறுக்காதீர்கள், அல்லாஹ் உங்களை பூண்டோடு அழிச்சிருவான் அப்படின்னு சொன்ன உடனே என்னடா இது புதிய எச்சரிக்கையாக இருக்கிறது என்று அவர்கள் தங்களுக்கு இடையில் கூடி பேசிக் கொண்டார்கள். கூடி பேசி என்ன பேசிக் கொண்டார்கள் என்றால், இவர்கள் 2 பேரும் சூனியக்காரர்கள் தான், நாம போட்டி போட்டு பார்த்துருவோம், நம்மை மிஞ்ச யார் இங்கே சூனியக்காரர்கள் இருக்கிறார்கள், 2வது சூனியத்தில் நாம் ஜெயிச்சிட்டோம்னு சொன்னா நமக்கு நிறைய காசு பணமும் தர்றதாக ஃபிரௌன் ராஜா சொல்லி இருக்கின்றார். ஆகையினால் இவர்களோடு நாம் மோதி பார்த்து விடலாம் என்று சூனியக்காரர்கள் எல்லோரும் முடிவுக்கு வந்தார்கள். அதை பற்றி அல்லாஹ் கூறுகிறான் பாருங்கள். வசனம் 62, 63, 64 அந்த வசனங்களை பாருங்கள். ஃபதனாஸஉ அம்ரஹும் பைனஹும், அவர்கள் தங்களுக்கிடையில் ஆலோசித்துக் கொண்டார்கள், என்ன செய்யலாம், இந்த எச்சரிக்கையை கேட்டு நாம பின்வாங்கிடலாமா அல்லது போட்டு பார்த்துடலாமா? போட்டு பார்க்கணும்னா பார்த்துடலாம், நமக்கு ஒன்றும் இழப்பு இல்லை, காசு பணமும் கிடைக்கும் என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். வஅஸர்ரு நஜ்வா, ரகசியத்தை அவர்கள் மெதுவாக பேசிக்கொண்டார்கள். என்ன செய்யலாம், ஃபிரௌனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, என்ன செய்யலாம் வைக்கலாம் அப்படின்ட்டு அவர்கள் தங்களுக்கு இடையில் உரையாடி கொண்டார்கள். அப்போது அவர்கள் ஒருவர் மற்றவரிடத்திலே பேசிக்கொண்ட செய்தி, இறுதி முடிவு எடுத்துக்கொண்ட செய்தி என்னவென்றால், ஒரு சூனியம் எப்படியெல்லாம் இருக்கும், ஒரு இறை தூதர் எப்படியெல்லாம் இருப்பார், இவர் சூனியக்காரர் வகைப்பட்டவரா இறை தூதரின் வகைப்பட்டவரா அப்படின்னு பேசும்போது சொன்னாங்களாம், காலு இன் ஹாதானி லசாஹிரானி, நிச்சயமாக இந்த இருவரும் சூனியக்காரர்களே. ஹாதானி லசாஹிரானி, நிச்சயமாக இவ்விருவரும் சூனியக்காரர்களே. இவருடைய நோக்கம் என்னவென்றால், யுரீதானி அன் யுக்ரிஜாக்கும் மின் அர்திக்கும் பிசிஹ்ரிஹிமா, ஏற்கனவே ஃபிரௌன் சொல்லியிருந்தான் அல்லவா, அஜித்தனாலி துஹ்ரிஜனா மின் அர்தினா பிசிஹ்ரிக யா மூசா, மூசா உம்முடைய சூனியத்தை பயன்படுத்தி எம்மை எம்முடைய நாட்டிலிருந்து வெளியேற்றி விடலாம் என்று நினைத்து கொண்டு வந்தீரோ என்று கேட்டான் அல்லவா. அதேதான், அந்த நாட்டு மேல அந்த மக்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு விருப்பம், ஒரு பிடிப்பு. அந்த நாடுன்னு சொன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் எகிப்து நாட்டு மக்களுக்கு அந்த நாடு ரொம்ப பிடிக்கும்னா, ரொம்ப வளமான ஒரு நாடு, செல்வம் நிறைந்த நாடு. அந்த நாட்டை விட்டு போறதுக்கு அவங்களுக்கு மனசு வராது. இந்த எகிப்து நாட்டை உருவாக்கியவளே இறை தூதர் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் நாம பார்த்து தெரிந்து கொள்ள முடிகின்றது. பாபிலோன்ல பிறந்து வளர்ந்து எகிப்து நாட்டுக்கு தான் அவங்க ஹிஜ்ரத் பண்ணாங்க. முதல்ல ஹிஜ்ரத் பண்ணவங்களும் அவங்க தான் உலகத்திலேயே. அப்போ அவர்கள் வளப்படுத்தி வைத்திருந்த அந்த எகிப்து நாட்டை விட்டு போறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. அதனால அந்த சூனியக்காரர்கள்லாம் முடிவெடுத்து சொன்னார்களாம், இன்ஹாதானி லசாஹிரான், இவ்விருவரும் நிச்சயமாக சூனியக்காரர்களே, யுரீதானி அன் யுக்ரிஜாக்கும் மின் அர்திக்கும், உங்களின் நாட்டிலிருந்து, வளமான இந்த பூமியிலிருந்து உங்களை வெளியேற்றத்தான் அவர்கள் அந்த இருவரும் சேர்ந்து முயற்சி பண்றாங்க. அதற்கடுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, வயதுஹபா பி தரீகத்திக்குமுல் முஸ்லா, இதுவரைக்கும் நீங்கள் கடைபிடித்து வந்த முன்னுதாரணமான ஒரு வாழ்க்கை வழிமுறை, அந்த வாழ்க்கை வழிமுறையை அழித்து விடுவதற்கு அவர்கள் நினைக்கின்றார்கள்.
இங்க என்ன வாழ்க்கை வழிமுறை இருக்கிறது, இங்க என்ன அரசியல் அமைப்பு இருக்கிறது, இங்க என்ன சமூக அமைப்பு இருக்கிறது. கிருத்தி என்பது உயர்ந்த குலம், அவனுக்கு சேவகம் பண்றதுக்கு இஸ்ராயல் என்கிற ஒரு தாழ்ந்த குலம். அவர்களுக்கு ஒரு ராஜா, அந்த ராஜா தான் அவர்களுக்கு கடவுள். அவர் இறந்த பிறகு அவருடைய உடலை பத்திரப்படுத்தி பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் அவர்களுக்கு ஒரு கல்ச்சர், ஒரு நடைமுறை, ஒரு அரசியல் போக்கு, ஒரு சமூக போக்கு, ஒரு கலாச்சார போக்கு, இவைகள் எல்லாம் இருந்தன. இதை அவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்றால், இதுதான் அத்தரீகுல் முஸ்லா, முன்னுதாரணமான ஒரு வாழ்க்கை வழிமுறை. இப்போ நம்ம சொல்றோம்ல, பல மாடல்கள் சொல்றோம்ல, இஸ்லாமிக் மாடல், திராவிட மாடல், இப்படியெல்லாம் ஒரு சில மாடல்கள், ரோல் மாடல், ஒரு முன் உதாரணம். அதாவது இதை பார்த்து இதர சமுதாயத்தினர், இதை பார்த்து வேறு மாநிலங்களில் வசிக்கக்கூடியவர்கள் எங்களுடைய மாடலை பார்த்து உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், அதுதான் நாம் வாழுகிற நிலப்பரப்புக்கு ஏற்ற மாடல் என்றெல்லாம் சில மாடல்கள் நமக்கு காட்டப்படுகின்றன அல்லவா. அதே போலத்தான் அவர்களும் சொன்னார்கள். வயதுஹபா பி தரீகத்திக்குமுல் முஸ்லா, முன்னுதாரணம் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கை வழிமுறையை அவர்கள் அழித்துவிட பார்க்கின்றார்கள். இதை அழிச்சிட்டு ஒரு புதிய அரசியல் அமைப்பை, ஒரு புதிய சமூக அமைப்பை இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்க திட்டமிடுறாங்கடா, கவனமா இருந்துக்கணும், இவருடைய சூரியத்தை நாம் வெல்ல விடக்கூடாது என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். அவர்கள் பேசிக்கொண்ட வார்த்தை வசனம் 64. கைதக்கும், எனவே உங்களுடைய சூழ்ச்சிகளை திரட்டுங்கள், உங்களுடைய சூனியங்களை மொத்த பலத்தையும் காட்டுங்க. இது வாழ்வா சாவா போராட்டம். ஒரு தத்துவத்தினுடைய வீழ்ச்சியா அல்லது இனி அந்த தத்துவம் வாழப்போகிறதா என்பதான ஒரு மைய புள்ளியில் இது நிறுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய இந்த எகிப்து நாட்டினுடைய கலாச்சாரம், பண்பாடு, அரசியலமைப்பு இவைகள் மீது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சவால். எனவே நம்முடைய மொத்த பலத்தையும் திரட்டி இப்போது புதிதாக முளைத்திருக்கக்கூடிய இந்த கோட்பாட்டை நாம் வீழ்த்தியாக வேண்டும், நல்ல சந்தர்ப்பம் விட்டுவிடக்கூடாது என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். கைதக்கும், உங்களுடைய சூழ்ச்சிகளையும் சதிகளையும் உங்களுடைய சூனியங்களையும் திரட்டுங்கள். பிறகு அணியாக வாருங்கள். சஃப் என்று சொன்னால் அணி, போர்க்க வரிசை என்பது வேறு, இது அணி. எல்லாரும் முகத்தை காட்டி நிற்கணும், அணியாக நிற்க வேண்டும். வரிசை என்பது ஒருவருக்கு பின்னால் ஒருவர் நிற்பது. நீங்கள் அணியாக நில்லுங்கள். வகது அஃப்லஹல் யௌம மன் இஸ்தஅலா, இன்றைக்கு யார் வீழ்த்துகிறாரோ அவரே வென்றவராவார். இன்னைக்கு எந்த தத்துவம் ஜெயிக்குதோ அந்த தத்துவத்துக்கு தான் இனிமே எதிர்காலம். இன்னைக்கு மூசாவின் தத்துவம் ஜெயித்து விட்டால் அதற்கு தான் எதிர்காலம். நம்முடைய தத்துவம் வென்றால் நம்முடைய தத்துவத்துக்கு தான் எதிர்காலம். விடக்கூடாது. வகது அஃப்லஹல் யௌம மன் என்பது இந்த தத்துவத்தை பின்பற்றக்கூடியவர்கள், மனிதர்கள். இன்றைக்கு யார் ஜெயிக்கிறாங்க? ரெண்டு தத்துவம் மோதுது, அங்கே ரெண்டு பேர் தான். இங்கே ஒரு பெருங்கொண்ட கூட்டம், அரசதிகாரம், செல்வாக்கு, பணம், இராணுவ பலம் எல்லாம் இருக்கிறது. அங்கே இறைவனுடைய ஒத்துழைப்பு மட்டும் இருக்கிறது. இறைவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான் அல்லவா. அது இப்போது போட்டி ஆரம்பமாகிறது. அந்த போட்டி எப்படி நடந்தது, யார் அதிலே வென்றார்கள் என்பதெல்லாம் அடுத்தடுத்த வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. இங்கே வசனம் 64 எப்படி நிறைவடைகிறது என்றால், வகது அஃப்லஹல் யௌம மன் இஸ்தஅலா, இன்றைக்கு யார் வீழ்த்துகிறாரோ தன்னுடைய எதிரிய, மூசா நம்மளை வீழ்த்தினா இனிமேல் அவருக்கு தான் எதிர்காலம். ஏன்னா மக்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கான், ஊரே திரண்டு நிற்குது. யாருடைய கண்கள்லேருந்து யாரும் தப்ப முடியாது. மூசா இந்த நாளை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் இதுதான். யாருடைய கண்களுக்கும் இந்த நாம் காட்டப் போகின்ற இந்த சான்று மறைந்திருக்க கூடாது. எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா தெரியணும். இந்த ஒரு நாள் காட்டுகின்ற சான்று ஒரு தலைமுறைக்கே போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் நாளையும் நேரத்தையும் இடத்தையும் மூசா நபி தேர்ந்தெடுத்ததை ஃபிரௌன் ஒத்துக்கொண்டான். அவனுக்கு ஒரு மமதை, என்ன இருந்தாலும் நாம் தான் ஜெயிக்கப் போகிறோம், நாளை அவரே முடிவு செய்யட்டும் என்று விட்டுவிட்டான். அது என்ன நாள் என்றால், திருக்குர்ஆனுடைய பல்வேறு விரிவுரைகள் அது முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் என்று குறிப்பிடுகின்றன. இன்ஷா அல்லாஹ் இதற்கு பின்னர் வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை வரக்கூடிய நாட்களில் நாம் பார்க்கலாம். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்.